குட் மார்னிங். இந்த பதிவு எதுக்குன்னா, நிறைய லேடீஸுங்க வந்து இப்போ வேலைக்கு போகிற இடத்துல என்கிட்ட வந்து நிறைய பேர் ஒரு நாங்கள் செய்கிற இடத்துல என்கிட்ட வந்து அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லி புலம்புவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு இதில் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ஒரு இதில் நிறைய ஒரு குடும்பங்களை பார்த்துருக்குறேன். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல புலம்புறாங்களா, அப்போ அதை வந்து லேடிஸ்கிட்ட புலம்புங்க. லேடிஸ்கிட்ட சொல்லி நம்ம குடும்ப பிரச்சனையை நம்ம இதெல்லாம் வந்து லேடிஸ்கிட்ட கூட ஒரு சில லேடிஸ் வந்து நல்லவங்களா இருக்காங்க. ஒரு சில லேடிஸ் வந்து அவங்க சொல்கிறத வச்சு அவங்க பிளாக்மெயில்னால், நீ இப்படி போ, உன்னுடைய சூழ்நிலை, இப்போ என் வீட்டுக்கார கணவர் சரியில்லை, எனக்கு வருமானம் பத்தலை, என் பிள்ளை சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, எனக்கு வர யாரும் இல்லை, என்னால் வாழ முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கார பற்றியோ உங்கள் ஃபேமிலி பற்றியோ நீங்கள் சொல்கிறீங்க அவங்ககிட்ட. இதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. உங்களை வச்சு அவங்க ஏதோ ஒரு காரியம் நடத்திக்க பார்ப்பாங்க. அப்போ வேறு வழியில் உங்களை தள்ளி விட்டுருவாங்க. முதல்ல அதை மட்டும் நீங்கள் வந்து செய்யாதீங்க. இதே மாதிரி லேடிஸும் செய்கிறாங்க, ஜென்ஸும் செய்கிறாங்க. லேடிஸ் வந்து வேறு வழியில் தள்ளி விடாதான் பார்ப்பாங்க. ஆனால் ஜென்ஸுக்கிட்ட புலம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்காரை பற்றியோ நம்ம ஃபேமிலியை பற்றியோ நம்ம பேசி புலம்புன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியா நான் இப்படி, அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி நான் அப்படி வச்சுருக்கேன், என் வீட்டை நான் இப்படி வச்சுருக்கேன், நான் நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்களுடைய இதை சொல்லும் போது நமக்கு என்ன தோணும், நமக்கு பரவாயில்லையே, இந்த மனுஷன் நல்லா இருக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு அவர் பொண்டாட்டியை, அப்போ இவர் வந்து நம்ம நான் உங்களுக்கு உதவுறேங்க, இன்னும் என்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் செய்கிறேன், நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக காசு கொடுத்து இது பண்ணுவாங்க. அப்புறம் பரவாயில்ல, கடன் கேட்டோம்னா, இந்தம்மா கடன் தானே, இந்த வாங்கிக்கோங்க, இப்போ என்ன மெதுவாக கொடுங்க அப்படின்வாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கடன் நம்மளால் கொடுக்க மறுபடியும் அவங்கள்ட்ட போய் உதவி கேட்க தான் செய்வோம். அந்த உதவின்றது நாளடைவில் என்ன ஆகும், அது வேறு வழியில் போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம பிள்ளைங்களையும் புருஷனையும் நம்மளை நம்பி இருக்கிறாங்க, அவங்கள நம்ம இழக்க நேரிடும். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய குடும்ப கஷ்டத்தை நம்ம வெளியே சொல்லலாம். அம்மா கிட்ட சொல்லுங்கள், அக்கா இருந்தால் அக்காட்ட சொல்லுங்கள், இல்லையா நாத்தனார்கிட்ட கூட சொல்லுங்கள், வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையாவது ஒருத்தட்ட சொல்லுங்கள். அப்படியும் முடியலையா, போய் நல்லா பாத்ரூமில் உட்காந்து ஓன்னு அழுதுருங்க. ஏன்னா நான் அதை செய்கிறேன், பாத்ரூமில் உட்காந்து ஓன்னு அழுதுருவேன். தண்ணி நல்லா தலையோடு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன். ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கா, அப்படி என்னுடையக்குள்ளேயே நான் போட்டு இது பண்ணிக்குவேன். இல்லையா கடவுள் முன்னாடி உட்காந்து கோயிலில் உட்காந்து அழுதுட்டு வந்தேன். அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. தயவு செஞ்சு நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ, நம்ம பழகிற வேலை செய்கிற இடத்துல ஆண் மகன்கிட்டையோ, இல்லை நம்ம வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுங்கள்ட்டையோ இதை மட்டும் நம்ம குடும்ப பிரச்சனையை தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க. முடிஞ்ச வரை அதை தவிர்க்கப்படும். அதை வச்சு நிறைய ஆண்கள் வந்து நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க, நிறைய பொம்பளைங்களும் அதே மாதிரி கேம்ஸ் விளையாடுறாங்க. ஒரு கெட்ட வழியில் தள்ள தான் பார்ப்பாங்க. நம்ம ஃபேமிலியோட நிலமை அந்த வழியில் போயிட்டிங்கன்னா, நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப அவமானம், குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாலும் அவமானம், சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சாலும் அவமானம். அதனால் அந்த வழியில் போகாமல் முடிஞ்ச வரையும் உங்களுடைய பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ண பாருங்கள். உங்கள் பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியும், தைரியத்தை உண்டு பண்ணிக்கோங்க. இது சொல்ல தான் நான் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.